நாடு அலை நாடு நாடாவிட்டால் ஏழு வீடு இருவோ தொண்டை நாடு நான் நிற்பதோ குறிஞ்சி நிலக்காடு. இந்த இடத்தை பார்க்க கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஒருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான்.
மாப்பிளமும் கொட்டி பேசுகிறவர்கள் வண்ண வண்ண பூக்களில் வண்டுகள் தேனை கொண்டு அழகான மங்கரை கண்ட மழை போல் தள்ளாடி தெரிகின்ற இந்த காட்சியை பார்க்கும் பொழுது தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார். தாயில்லாமல் விவசாயம் இருக்கிற பூரா இப்ப என்ன இருக்கு? கல்லு முளைச்சிருச்சு. நெல்லு விளையும் இடமெல்லாம் கல்லு விளைந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? பணத்தின் மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோகம். பணத்தை வந்து சீக்கிரமா சம்பாதிச்சிடணும். ஏன்னா விலை போட்டு சம்பாதிக்க முடியாது. கல்ல ஒண்ணு வேகமா சம்பாதிச்சிடலாம். அதனால் அப்பேற்பட்ட விவசாயிகளை புகழ்ந்து பாட வேண்டும் என்றால் விவசாயி விவசாயி கடமையும் முதலாளி விவசாயி விவசாயி அடங்கும் குணமுடையும் விவசாயி
நான் ஒரு யோசனைப்படி இந்த இடத்திற்கு வந்து வெகு நேரமாகிவிட்டது. எந்த ஒரு பொருளோசையும் கேட்கவில்லை. சற்று கவனித்து ஆடோலம் சோ ஆடோலம் சோ என்ற வள்ளி பாடல்களை பார்க்கும் பொழுது நிலவு ஒரு பெண்ணாகி
உன் விட்டு தானா? உன் விட்டுக்குள்ளதான் போயிடுச்சு இந்த விட்டுக்குள்ள. இது கேளுங்க. என்ன சொல்லுங்க. வனம் எங்களுடையது. சரி. உங்களோட போச்சுன்னா என்ன போச்சு? எனக்கு சொந்தமானது. சொந்தமானதா? ஆமா போச்சு. போனது பாத்தீங்களா பாக்கலையா? மானா மான் குட்டியா? மான் குட்டியா? சென பிடிச்சா பிடிக்கலையா? பிடிக்கல, பிடிக்க வைக்கணும். அழகான மான். ஆமையா? எப்படி மான் பத்தியா? அந்த மான் உங்களுக்கு. அந்த மானா? இந்த மான் உங்களுக்குயா? போயிடுச்சுல. இங்க போனா இந்த மான் தள்ளி போயிடுச்சுன்னா அந்த மான். அப்ப அந்த மான் உங்களுக்கு. உள்ள போச்சுல குட்டி மான், இது எனக்கு. உள்ள போச்சா நம்ம போன மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களே. அப்ப போலையா? ஐயா வேடுவரே சொல்லுங்க. ஒருத்தன் வலை வச்சு பிடிக்கிறவன். சரி. ஒருத்தன் அம்பை எடுத்து பிடிக்கிறவன். சரி. ஒருத்தன் என்ன செய்ய மானை துரத்திட்டு வரான். துரத்திட்டு போது கணம் போடுறான். சரி. மானை அடிவட்ட மணிக்கு ஓடி வந்து அந்த வலையில விழுந்துருது. வலையில விழுந்துருது. வலையில விழுந்துருது. அந்த வலை வச்சவன் எனக்கு சொந்தம் இந்த மானை தூக்கிறேன். சரி. அம்பு போட்ட அங்க இருந்து வர்றேன். சரி. ஆனா அவன் போட்ட அம்பு மான்ல இல்ல. மான் மேல படல. பட்டுருச்சு. ஆனா இவன் அடிச்சான்றது எந்த ஆதாரமும் இல்ல. சரி. அவன் எனக்கு சொந்தம். இவன் எனக்கு சொந்தம். சரி. இந்த மான் யாருக்கு சொந்தம்? இந்த மான் யாருக்கு சொந்தம்? வலை விரிச்சதுல வலைக்கு உள்ள விழுந்துச்சா வலைக்கு வெளியில விழுந்துச்சாயா? வலை உள்ள விழுந்துருச்சு. வலைக்கு உள்ள விழுந்துச்சுல. வலைக்கு உள்ள விழுந்த வலை விரிச்சவனுக்கு தானே சொந்தம். விரிச்சு எடுத்தவன் தான் சொந்தம். அவனுக்கு தானே சொந்தம். இப்ப நீங்க மானை துரத்தியாங்க. ஆமா. நான் பார்க்கல. சரி. இருந்தாலும் மான் உள்ள போயிருக்கு. ஆமா. யார் வனத்துக்குள்ள போச்சு? உங்க வனத்துக்குள்ளதே. அப்ப எங்களுக்கு தானே சொந்தம். மான் உங்க சொந்தம் தாயா? அப்ப நீங்க போயிட்டோம். இங்க வாயா, இங்க வா. மான் போனதை பாத்தீங்களா பாக்கலையா? மான் போனதெல்லாம் பார்க்கல. அப்படி இருந்தா எனக்கு சொந்தம். இப்ப மான் குட்டி உங்களுக்கு சொந்தம். இதை சொந்தம் கொண்டு வரலாம்ல நான் வந்திருக்கேன். கேளுங்க. ஒன்னும் வலை விரிச்சவனுக்கு சொந்தமா எடுத்தவனுக்கு சொந்தமா? வலை விரிச்சவனுக்கு தான் சொந்தம். வலை விரிச்சவன் நாங்க. எங்க விரிச்ச? ஏன் மான் வலைக்கலையா மாட்டிருக்கு? மான் உள்ள இருந்துதா? சரி. எங்க வனத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அது என் வனத்துக்குள்ள தானே இருக்கு. ஆமா. அப்ப எனக்கு அது எப்படி உடம்பு சொந்தமாக? அது எப்படி உடம்பு சொந்தமாக? அப்புறம் எப்படி இது உங்களுக்கு சொந்தமாக? உனக்கு இப்போதைக்கு சொந்தமா இருக்கலாம். எப்ப? உன் வனத்துக்குள்ள இருக்க வரைக்கும். ஆனா நீயா கொடுத்து வச்சுக்கவே மான் குட்டியை பிடிச்சு உனக்கு கௌரவமா மரியாதையா நல்லா இருக்கலாம். ஆனா அதாவது ஓடி வந்துருச்சுன்னு வச்சுக்கவே ரொம்ப அசிங்கப்பட்டு சீரழிஞ்சு சின்னவனப்பட்டவர். கேளுங்க. மான் வந்து உள்ள இருக்கிறதுனால எனக்கு சொந்தம். சரி. துரத்தி வர வரைக்கும் தான் உங்களுக்கு சொந்தம். சரி. உள்ள வந்துச்சா? அது வந்துருச்சா? இல்ல வந்துச்சா வரலையா? என்கிட்ட ஏகப்பட்ட மான் இருக்குங்க. ஏகப்பட்ட மான்? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்ட்ட ஏகப்பட்ட மான் இருக்குன்றது எனக்கு தெரியும். என்ன ஏகத்துக்கு ஒரு மான் குட்டிங்க. நீங்க ஒரு மான் குட்டியை நான் பிடிக்காம விட போறது இல்ல. இது வனம். சரி. வனத்துல ஏகப்பட்ட மான்கள் தெரியும். சரி. அதுல எனக்கு ஒரு 2-3 இந்த வனத்துக்குள்ளையா? உங்க வனத்துக்குள்ளையா? எங்க வனத்துல ஏகப்பட்ட மான் இருக்கு. இதுக்குள்ளையா? எப்படி சொல்றீங்க? என்ன சொல்ற? ஏன் சொன்னா அதிகமா இருக்குங்க மான் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. அப்பப்போ வரும் போகும். வரும் போகுமா? அது உண்மைனே. அப்பப்போ வரும் போகும். ஆனா எனக்கு சொந்தமான எப்படி தெரியுமா? வந்துருச்சுன்னா போக முடியாது. வந்தா வந்தது. கேளுங்க. நீங்க யாரு என்ன வரமாட்டீங்க? நான் யாரும் தெரியலையா? அதனாலதான் வர வெளிச்சவனுக்கு சொந்தம் இருக்கீங்க. இப்ப உனக்கு சொந்தம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு சொந்தம். அது எப்படி கேக்குறீங்க? அது எப்படி உனக்கு போக போக தெரியும் பாரு. இப்ப நான் யார் தெரியுமா? கந்தன். கந்தனா? ஆமையா. அப்பா வேறு என்னையா அப்பா வேறு சடையா அம்மா வேறு சடைச்சு மாப்பிள்ள தெரியுங்க உடைய. என்ன நீ என்ன? நான் தேடி வந்து ஒரு தங்கச்சி வள்ளியத்தேன். என் தங்கச்சி? ஆமையா. அதனாலதான் உனக்கு சொந்தம். சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வைக்கிறியா? நான் அதே மாதிரி போவா. சரியா? சரி மாப்பிள்ள. இப்ப ஏன்றது சேர்த்து வைக்கிறீங்களா கூட்டி அனுப்பிடுறீங்களா? நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அது மாதிரி செஞ்சிருவான். இல்லையா? நம்ம குலவழக்க என்ன கூட்டிக்கிட்டு ஓடிடணும். நீங்க என்ன பண்றது? கண்டு நிலைமைக்கு இருக்கணும். என்ன இருக்கு? நம்ம குலவழக்கம் அப்படித்தானே. என்ன அதே சொல்லிட்டு. சரி. எங்களுக்கு ஒரு மரியாதை. என்ன மரியாதை? நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கோம். நீங்க வந்து அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கீங்க. முறைப்படி
முறைப்படி. சரி அது இருந்து போய் உன் முறை அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன், போலாம். முறைப்படி அந்த தங்கச்சி போலாம். உங்களுடைய குலப்பண்போட ஆடி பாடி வரவேற்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால நீங்க ரெண்டு குத்து குத்துறீங்களா? எதுக்கு கொடுத்துல கொடுத்து நிக்கிற குடும்பமா
தெரிஞ்சுக்கிட்டியா? இது வந்து என் தங்கச்சி. நான் கூப்பிட சொன்னது உன் தங்கச்சி. ரெண்டு பேர் கொண்டாட்டி அதனால அண்ணன்ற பாசத்தை அப்படியே கொட்டாம இப்ப உன் தங்கச்சி கேட்குமா? உன் தங்கச்சி நீ கூப்பிடு.